இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க, கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் ஒரு தலைப்பு சார்ந்த வார்த்தையை கொடுக்கும்படி ஆவியானவரால் ஏவப்பட்டேன். இது ஒரு வழக்கமான தலைப்பு. அதாவது இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சமுதாய சூழ்நிலையின் அடிப்படையில் சோஷியல் மீடியாக்களுடைய ப்ரொபகண்டா மத்தியில் தேவையில்லாத காரியங்களை நெகட்டிவிட்டியை பரப்புகிற இந்த சூழ்நிலையில் இந்த கேள்வி இப்போ ரொம்ப பெருகி போச்சு. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த கேள்வி இல்லாமல் இருக்கலாம், இல்லை இனி வரலாம், இல்லை யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பதிலை சொல்லணும். அல்லேலூயா. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஏன் சபைக்கு வர வேண்டும்? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் சபைக்கு வரணும்? சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணுமா? சொல்லுங்கள். சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா? சொல்லுங்கள். வீட்டில் இருந்தாலும் ஆராதனை கிடையாதா? ஏன் சபைன்னு ஒன்று கூடணும்? என்னத்துக்கு? எதுக்கு இப்படி ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஒன்றா சேரணும்? இது அவசியமா? அவசியமா? அவசியம் இல்லையா? எதை வச்சு அவசியங்கிறீங்க? ஒன்று சேர்ந்து ஆராதிக்க வரீங்களா? ஏன் வரீங்க? அந்த பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். உலாவிட்டு இருக்கிறனால வரீங்களா? உண்மை. நான் அவசியத்தை கேட்குறேன். ரூல் இருக்கா? வெரி குட். 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். ஸோ பவுல் இங்கே நன்மைகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பாயிண்ட், அதாவது ரூல் என்ன போடுறாருன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபை கூடி வருதல சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் நானும் விட்டு விட்டுறக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த சபை சர்ச் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற இந்த ஒரு இந்த ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் சாதாரணமாக வந்துடுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு பின்னாடி. நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. முத ஆராதனை எங்க தொடங்குச்சு? வெரி குட். ஏதேன் தோட்டத்தில் தான் முத ஆராதனை வந்துச்சு. அல்லேலூயா. எப்படி ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டாங்க. சாயங்காலம் தோறும் என்ன செய்தார்? தேவன் அங்கு பிரசன்னமாகினார் இல்லையா? உலாவினார். அவர்கள் மத்தியில் வந்தார், பேசினார். வாசிக்கிறோமா? அதுதான் ஆராதனை. அதற்கு பிறகு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த பிறகு என்ன மாதிரி ஆராதனையா உருமாறுச்சு அப்படின்னா, பலி செலுத்துகிற ஆராதனையா உருவாச்சு. ஆபிரகாம் போன இடங்களிலெல்லாம், அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம், காப்பாற்றப்பட்ட இடங்களிலெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார். இரண்டாவது பரிணாம வளர்ச்சி என்ன மாதிரி ஆராதனையா மாறுச்சு? பலிபீட ஆராதனை பெருகுச்சு. பிறகு அப்படியே வளர்ந்து அப்படியே சந்ததிகள் பின்தொடர்ந்து மோசேயின் காலம் அப்ப ஆராதனை என்ன பரிணாம வளர்ச்சியில வந்துச்சு அப்படின்னா, கூடார ஆராதனையா மாறுச்சு. என்ன ஆராதனை? கூடார ஆராதனை. அந்த கூடாரத்துல என்ன நல்லா இருக்கும்? அப்ப கூடார ஆராதனை ஆரம்பித்த பிறகு கர்த்தர் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சுட்டார். என்னென்ன ப்ரொசீஜர்? அங்க 3 வேறு வெரைட்டியா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பாகங்களை பிரிச்சு வச்சார். எப்படின்னா, அடுத்தது பிரகாரம்ல என்ன நடக்கும்? தொட்டி வச்சிருப்பாங்க, சுத்திகரிக்கப்படணும், பலி அங்கதான் நடக்கும். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அங்க என்ன நடக்கும்? பாவ நிவர்த்தி நடக்கும். மேஜையின் அப்பம் அங்க இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், அங்க என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கும். இரண்டாவது தேவனுடைய சன்னிதானம். அது அங்க யாரும் முகாந்திரம் இல்லாம போய் வரவே முடியாது. ஒருவேளை தீவிரத்தோ அல்லது சுயத்துல இருந்தோ அவங்க போயிட்டாங்கன்னா அவ்வளவு ஆள் காலி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருந்தாரு. ஆமென்.
அங்கிருந்து தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ப்ரொசீஜர்? எல்லாம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? மனசாட்சியை தொட்டு இப்படி உள்ளால மனசுல இருந்து உத்தம இருதயத்தோடு சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? அது நியாயமான நீங்களே பதில சொல்லுங்க. புரிந்து கொள்ளுங்க, சபை சர்ச் இஸ் நாட் ஏ ஈஸி பிஸ்னஸ். இது நீங்க சாதாரண எடுத்துக்கிற காரியம் அல்ல. சபை என்பது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட, இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், மனிதனால் உருவாக்கப்பட்டது சபை அல்ல, இது கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. சொல்லுங்க, சபை என்பது, சத்தமா சொல்லுங்க, சபை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. சொல்லுங்க, கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. அப்ப கர்த்தரால் நியமிக்கப்பட்டதுன்னா நமக்கும் அதுக்கும் பந்தம் பெரிசு. அல்லேலூயா. நமக்கும் சபை என்கிறதற்கும் பந்தம் பெரிசு. அந்த பந்தத்திற்கு நாம் உத்தமமா இருக்கணும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? உண்மையாங்க, அவ்வளோ ரூல்ஸையும் அந்த நாட்கள் மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. துணிகரமா யாரும் அந்த ரூல்ஸை மீறவே இல்லை, அந்த டிசிப்ளினை மீறவே இல்லை. இன்னும் அதுல பெரிய ஆர்டர் என்ன தெரியுமா? ஒருத்தர் அந்த கூடாரத்துக்குள்ள போறாங்கனாவே, அவரை தொழுது கொள்ள ஆசைப்படுறாங்கனாவே அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. லைன் பை லைன் தான் உட்காரணும். இஷ்டம் போல எங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாதுங்க, உட்கார முடியாது. ஆராதனை நடக்கும்போது நம்ம அவங்க ஒரு சிலர் உட்காந்துக்கிறீங்க, ஒரு சிலர் நின்னுக்கிறீங்க, ஒரு சிலர் முட்டிக்க, இஷ்டம் போல நம்ம இருக்கிறோம்ல, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ப்ரொசீஜர் இருக்கு. அல்லேலூயா. ஆராதனைனா இப்படிதான், அது இப்படிதான் டிசிப்ளினா போகணும். சபைனா இப்படிதான் டிசிப்ளினா இருக்கணும். அல்லேலூயா. நிச்சயம் அதை நீங்க என்ன பண்ணாலும் செய்து மறுக்கவே முடியாது. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தம் அல்லையா சொல்லுங்களேன். இது வேதம் கற்பிக்கிற காரியம். நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப சரியான நேரம் வருவது சபையின் ஒழுங்கு. ஆராதனை நேரம் எல்லாம் எழுந்து நிற்பதுங்கிறது சபையின் ஒழுங்கு. செய்தி நேரம் கவனத்தோடு செவி சாய்க்க வேண்டும் என்பது சபையின் ஒழுங்கு. சபை முடித்த பிறகு ஒருவருக்கொருவர் விசாரிக்க வேண்டும் என்பது, சொல்லுங்க சொல்லுங்க, இது எல்லாம் சபையின் ஒழுக்கத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. சத்தம் இல்லையா சொல்லுங்க. கூடார ஆராதனைக்கு பிறகு சாலமோன் எழும்புற, சாலமோன் என்ன செய்யறார்? ஆலய ஆராதனை வருது. அதுக்கப்புறம் தேவனுக்காக ஆலயத்தை கட்டுறாரு. அல்லேலூயா. அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் காலம் வருது. அப்போஸ்தலர்கள் எழும்புறாங்க. அப்ப என்ன வருது? என்ன ஆராதனை வருது? அப்பதான் முத சபை ஆராதனை வருது. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் வித்தியாசம். அல்லேலூயா. சத்தமரல்லையா சொல்லுங்களேன். சபை ஆராதனை பெருகுது, சபை கூட்டங்கள் பெருகுது. நல்லவரல்லையா சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்நாட்கள், அதாவது அப்போஸ்தலர் நாட்கள்ல ரோமர்களுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியா இருந்துச்சு. அப்ப சபைகள் எல்லாம் மறைமுகமா தேவனை இணைந்து ஆராதித்து இருந்தாங்க. அப்புறம் பிறகு ரோமர்கள் என்ன செய்றாங்க? 312ஆம் வருஷத்துக்கு பிறகு ரோமர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக, அவர்தான் கடவுள் என்று ரோமர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ரோமர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு சபை அதுக்கப்புறம் தான் பகிரங்கமாகுது. அல்லேலூயா. பகிரங்கமாவது எப்படின்னா, இப்படிப்பட்ட கட்டிடங்கள் பெருசு பெருசா என்ன செய்றாங்க? கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நல்லவரல்லையா சொல்லுங்களேன். இந்த சாப்டர் ரொம்ப பெருசு. இது ஒரு வாரம் எடுக்கும் இந்த சப்ஜெக்டை முடிக்கிறது. எல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி சொல்கிறேன், சரியா? ஸோ மனசில் வைத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எழுதுங்க. இன்னைக்கு செய்தி கிடையாது, இன்னைக்கு டீச்சிங். சத்தமாக சொல்லுங்க, நீ டீச்சிங். ஆனால் எழுதுங்க. எல்லாம் பெண்ணை தூக்கி காட்டுங்க. நாங்கள் பைபிளை கொண்டு வர்றதே பெரிய விஷயம் ஐயா. பெண்ணை கொண்டு வந்தவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், மற்றவங்களெல்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. சத்தம் இல்லையா சொல்லுங்களேன். ஸோ ரோமர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு சபைகள் என்ன ஆச்சு? பகிரங்கமாக வெளிப்பட்டுச்சு, பகிரங்கமாக கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுதான் ரோமன் கத்தோலிக்க சபை. ஸோ அவங்க தான் முத சர்ச்சின்னு ஒன்று பில்டாகி வெளியே வராங்க. புரொட்டஸ்டன்ட், அதாவது சர்ச்சின் பில்டாகி வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது இவங்களுடைய கோட்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க.
அவங்க இஷ்டம் போல என்ன செய்றாங்கன்னா பிரீஸ்ட் எல்லாம் எழும்பி இஷ்டம் போல மக்களை கைட் பண்றாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தர் அன்னைக்கு எழும்புறார், ப்ரொட்டஸ்ட் பண்ணி எழும்புறாரு. அவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் எழும்பி அவர் சொல்றாரு, எப்பா ரட்சிப்புங்கிறது நீ தரது இல்லப்பா, ரட்சிப்புங்கிறது மற்றவன் தரது இல்லப்பா, ரட்சிப்புங்கிறது தேவனுடைய கிருபையினால வர்றதுப்பான்னு அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி எழும்புறாரு. அல்லேலூயா. அப்ப இருந்த, அதாவது முன்னாடி ஆதி நாட்கள் இருந்த சட்ட திட்டங்களை அவங்களுக்கு ஏத்த மாதிரி சீரமைச்சு இஷ்டம் போல சபைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எதிர்த்து தான் மார்ட்டின் லூதர் எழும்புறார். மார்ட்டின் லூதர் எழும்பி அப்புறம் தான் அவர் எழும்பி என்ன செய்றார் அப்படின்னா, இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் மாறணும், இது ஏற்புடையதல்ல, இதெல்லாம் வேதாகமத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி அவர் எழும்பி ப்ரொட்டஸ்ட் பண்றார். அல்லேலூயா. அவர் எழும்பின பிறகுதான் புரொட்டஸ்டன்ட் சர்ச்னு ஒன்று எழும்புச்சு. அவங்க ஒரு கூட்டம் எழும்பி அவங்க ஒரு சர்ச்சை தனியாக பில்ட் பண்ணி எழும்புறாங்க. அதற்கு பிறகுதான் என்ன வந்துச்சு அப்படின்னா, மொழி பெயர்க்கப்படுகிற காரியமே தோன்றப்பட்டுச்சு. அப்போதான் எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழியிலேயே பைபிள் கிடைக்கணும்னு சொல்லி அச்சரிக்கிற மிஷின், அந்த அச்சரிக்கிற மிஷின் நம்ம இந்தியா நாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அதற்கு பல பேருடைய உயிர் போச்சு. அதில் போனது தான் யாருடைய உயிர் அப்படின்னா மார்ட்டின் லூதரனுடைய உயிரும் கூட. அல்லேலூயா. அதற்கு பிறகு யார் மொழி பெயர்த்தார் அப்படின்னா, அவர் ஒரு பிராமின், அவர் ஒரு பிராமின் சகோதரர், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் தான் ஆக்சுவலாக யாருன்னா பைபிளை மார்ட்டின் லூதருக்கு பிறகு மொழிபெயர்ப்பு பண்ணி என்ன செய்தார், எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினாரு. அல்லேலூயா. ஸோ இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கணும், என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் சொல்கிறத மாத்திரம் ஏற்றுக்கிட்டலாம், ஆழமாக உங்களால் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஆழமாக தெரிஞ்சு கொள்ளணும், ஆழமாக கற்றுக்கணும்னு ஆசை உள்ளவங்க அதில் என்ன பண்ணுங்க, சேர்ந்து கற்றுக்காங்க. நல்ல ஒரு வழியாக சொல்லுங்களேன், சத்தம வழியாக சொல்லுங்களேன். சரி, அப்போ இப்படி தான் சபைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துச்சு. இன்றைக்கு சபை எந்த நிலையில் இருக்கு? இன்றைக்கு சபை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருக்கா? இன்றைக்கு சபை பார்த்து ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கா? பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருக்கா, இல்ல பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கா? இன்னைக்கு சபைகளை பார்த்து வேதனைப்படுற அளவுக்கு இருக்கா? ஜெனியூனான ஆன்சர் சொல்லுங்க, தப்பே கிடையாது. சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க, தப்பே இல்லை. இல்லை பார்த்தா வேதனையா இருக்குன்னு சொன்னா வேதனையா இருக்குன்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. இப்ப இருக்கிற சபைகள் வியாபார ஸ்தலமாய் மாறி போச்சு. மக்கள் தாந்தோன்றிதனமா இருக்கிறாங்க, இஷ்டம் போல வாழ்றாங்க. பாருங்க, ஒரு அந்நிய ஜனம் கூட விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு ஆளு கூட தான் வணங்குற தெய்வத்திற்கு பயத்தோட வணங்குறான், பயத்தோட சேவிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு சின்ன பயமாவது என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற சபைகள்ல, சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள என்ன இல்ல? உண்மையா இல்லாததை சொல்லுங்க பாப்பா. என்ன இல்ல? உண்மையா சொல்ல போனா பயம் இல்ல, பயம் இல்ல. அல்லேலூயா. சபை அப்படிங்கிற பயம் இல்ல, தெய்வம் அங்க இருக்கிறாருங்கிற பயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதி நாட்கள் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் அவரை ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் அவர் பிரசன்னமாகினார். கூடார அமைச்சாங்க, அங்க பிரசன்னமாகி இருந்தாரு. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டினாரு, தேவ ஆலயத்தில் அவர் என்ன பண்ணாரு, பிரசன்னமாகி இருந்தாரு. அப்போ சொல்ல ஒன்று கூடி தேவனை சபையை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க, அங்கேயும் அவர் இறங்கினாரு. அல்லேலூயா. இன்றைக்கும் சபைகளின் நடுவே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று கட்டிடம், இன்னொன்று சபை என்பது நாம் தான். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அவருடைய சபை. சத்தமாருள்ள சொல்லுங்க, ஒன்று கூடப்படுகிற இடம் தான் சபை. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப சபை என்பதை நீங்களும் நானும் சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஆமென். இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போலாங்கிற கதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? அதை வாசிங்க. முதல் பாயிண்ட் நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புவது சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். எப்படி என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கிறாருங்க தாவீது? எதை குறிச்சு?
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது குறித்து எனக்கு என்ன உண்டாவது? மகிழ்ச்சி உண்டாவது. இன்னைக்கு உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? எனக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யறதுக்கு சர்ச்சுக்கு போனோம்னாவே ஒரு பெரிய குதூகலம்பா. அந்த உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும்பா. சபைக்கு, அதாவது அவரை ஆராதிக்க ஆலயம் போவது, ஆராதிக்க போவது என்பது எனக்கு உண்டாக்கப்படுகிற சந்தோஷம். நிறைய பேர் சொல்லி என் காதுகள் கேட்டிருக்கா, ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போலன்னா எனக்கு கையே ஏதோ உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் ஐயா. அந்த வாரம் எல்லாம் எதையோ நான் இறந்துட்ட மாதிரி ஒரு யோசனை வரும் ஐயா. எனக்கு உள்ள ஒரு பெரிய சந்தோஷமே போயிட்ட மாதிரி தோணும். இப்படியெல்லாம் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க மனநிலைமை எப்படி? நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சபைக்கு போவது என்பது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல கடமையா இருக்கா? அது உண்மையா இருந்த கர்த்தர் உங்களை இன்னும் அநேகமா பெருக பண்ணட்டும். அல்லேலூயா. 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமையே இல்ல. 10,000 பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கூட பரலோக போலனா, ஒருத்தன் கூட சீர்படலனா சொல்லுங்க, ஒருத்தர் கூட ஏசப்பாவோடு கூட இணைக்கப்படலனா டோட்டலி வேஸ்ட். சபைன்னு இருக்கதே வேஸ்ட். ஏன்னா சபைன்னு கர்த்தர் உருவாக்குனதே எதுக்குன்னா அவர் சஞ்சரிக்கணும், மக்கள் அவரோடு கூட சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. இந்த காரியமே இல்லை அப்படின்னா வேஸ்ட். அவரை போல மாறணும். முக்கியமான பாயிண்ட் இதுதான், வேற எந்த ரீசனும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப சபைக்கு போவது என்பது உற்சாகத்தோட ஆசையோட வரணும். பெற்றோர்கள் உந்துதனால இல்ல, அது வேஸ்ட் வர்றதே. அதுக்கு வராம இருங்க, தப்பே இல்லை. வந்து இங்க ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு பலவந்தப்படுத்துறது வந்து நல்லதுதான். ஆனா இந்த விஷயத்துல பலவந்தப்படுத்தி வரக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளாகவே ஒரு உணர்வு இருக்கணும். தாவீது சொல்றாரு, ஆலயத்தை போவதை குறித்து நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும். யாரும் வந்து போனீங்களான்னு உங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. நம்மளுக்கெல்லாம் ரீசன்ஸுக்கு பஞ்சமே, காரணங்களுக்கு எல்லாம் நான் கூட தான் காரணத்திற்கு எங்கள் அப்பா சொல்லுவார், நீ வந்து காரணத்தை அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுனே இருப்படா. நான் எதை சொன்னாலும் பின்னாடி ஒரு ஏன்டா காலையில் ஏஞ்சிக்கல, நைட்டு லேட்டாக தூங்கினேன், நைட்டு ஏன்டா லேட்டாக தூங்கினேன், தூக்கம் பார்த்தீங்களா, தூக்கம் வரலை, அதனால ஏன்டா இந்த வேலையை செய்யல, எனக்கு முடியலன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்னா வேற மாதிரி ஒரு ரீசனை சொல்லுவோம். அந்த ரீசன் எப்படி இருக்கும்னா நம்ம மேலே தப்பே இருக்காது அந்த ரீசனில். அல்லேலூயா. சத்தமல்லே சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரல, உங்களை பார்த்து ஏமா சர்ச்சுக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு வரல, என்ன ஆச்சு கேட்டால் நமக்கு நிச்சயம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குறவங்கள, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறவங்கள, இப்போ உங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஏற்படுத்திட்டீங்க, சரியா? கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுக்கு உடம்பே முடியாமல் போகுது, காலை கை இடுப்பெல்லாம் விட்டு போகிற மாதிரி வலி இருக்குது. உங்கள் புள்ள கல்யாணம் மார்னிங், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, எனக்கு கை காலெல்லாம் விட்டு போகுது, தலை பயங்கரமாக வலிக்குது, நான் என்ன பண்ணல. நீயே கல்யாணத்தை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? சர்ச்சுக்கு ஏமா வரலன்னா மட்டும், ஏன் வரலன்னா மட்டும் பாத்தியா? அப்போ சாதாரணமா தெரியுது உங்களுக்கு இல்லையா? சாதாரணமா தெரியுது உங்களுக்கு இல்ல? இப்பதான் சொன்னேன், சபை என்பது நீங்கள் நானும் சாதாரணமா எடுக்கிற விஷயம் கிடையாது. சபை என்பது உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலையில எழும்பின உடனே என்ன பண்றீங்க? இயேசுவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷம். அப்புறம் என்ன பண்றீங்க? பல்லு துலக்குறீங்க, காலை கடனை முடிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க. இதெல்லாம் கடமையா செய்றீங்களா? அது எப்படி செய்றீங்க? சத்தமா சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? எப்படி செய்வீங்க? அதை இயல்பா ஒரு அங்கமா இல்லையா? அது ஒரு அங்கமா பழக்கம். அது நீங்க வந்து பண்ணி தான் ஆகணும்லாம் பண்ண மாட்டீங்க. தன்னால ஏஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம சரீரம், அது பேர் இயல்பு, அது பேர் அங்கம். உங்க வாழ்க்கையில அது ஒரு அங்கமாவே மாறி போச்சு. அல்லேலூயா. அது போல சபை என்பது உங்களுக்குள்ள எப்படி மாறணும்? அம்மா சொன்னது போல, நாங்க 4 வாரம் வரோமே, ஒரு நாள் நடக்கிற கூத்து அது. அந்த ஒரு நாள் போலனா எப்படி?
நான் சொல்லட்டுமா? நாங்கள் எத்தனை வாட்டி உங்களை சர்ச்சுக்கு வாங்க ஐயான்னு கூப்பிடுறோம்? 15 முறைன்னு வச்சுக்கலாமா? எத்தனை முறை வரீங்க? இப்போ நீங்களே மாட்டீங்க தெரியுமா உங்க வாயால? எத்தனை முறை தான் வரீங்க? அப்ப இது நியாயமா? அந்த 4 கூட உண்மையா? சொல்லுங்க, அந்த 4 கூட உண்மையா? அந்த 4 நாள் கூட உண்மையா வரீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அந்த 4 நாள் கூட நான் விடாம வந்துருவோம் ஐயா. நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் வைக்கிறோம். சொல்றேன் பாருங்க, தயவு செய்து சர்ச்சை ஆப்ஷன்ல வைக்காதீங்க. சபை என்பது ஒரு அங்கமாய் மாறணும். அது உங்க வாழ்க்கையில அது ஒரு அங்கமா மாறணும். எப்படி ஒரு பிரஷ் பண்றீங்களோ, எப்படி சாப்பிடுறீங்களோ, அது போல சர்ச் அது எப்படி மாறணும்? உங்களுக்கு சபை என்பது எப்படி மாறணும்? ஒரு அங்கத்தின் பழக்கமா மாறணும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், சபை மனிதனால் நிறுவப்பட்டது அல்ல, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. சபைக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். எங்கெல்லாம் நீங்க ஒன்று கூடுறீங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? இரண்டாவது ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரெண்டாவது, சர்ச்சுக்கு நீங்கள் எதுக்கு போகணும், சபைக்கு எதுக்கு போகணும் அப்படின்னா, விசுவாசத்தில் பலப்படும்படியாய் உங்களிடம் வார்த்தை வரும். அல்லேலூயா. இங்கே கேள்வின்னு சொல்லப்பட்ட, கேள்வினா கொஸ்டினிங் கிடையாது, அது கேட்கறது, காதால் கேட்கறத இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ வசனத்தை கேட்க கேட்க நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? என்ன செய்யப்படுறீங்க? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை வரீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் மத்தியில் பேசப்படுகிற வார்த்தையினால நீங்கள் பிரயோஜனப்படுறீங்களா இல்லையா? உண்மை ரெஸ்பான்ஸ் வேணும். எப்படி பிரயோஜனப்படுறீங்களா இல்லையா? அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். அப்போ இந்த வார்த்தை உங்களை மெருகேற்றுதா இல்லையா? உங்களை உருவாக்குதா இல்லையா? அடுத்த 6 நாள் நீங்கள் உலகத்தோடு புழங்கும் பொழுது அந்த உலகத்தால் கரைப்படாதபடி உங்களை காப்பாற்றுதா இல்லையா? சொல்லுங்க, என்ன காப்பாத்திருக்கு. உண்மையா? ஆமே. நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் காப்பாற்றும். நல்ல ஒரு இல்லையா? சொல்லுங்களேன். ஏன்னா நான் ஒரு நம்புற காரியம் என்ன அப்படின்னா, இங்க நின்று உள்ளாகிறவங்க மனுஷன் கிடையாது, இங்க நின்று உள்ளாகிறவர் கர்த்தருடைய ஆவியானவரே. அவரே பேசுகிறார். அவர் பேசினா நிச்சயம் வேலை நடக்கும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? வளர பண்ணும். விசுவாசத்தில் வளர்க்க செய்யும். அதற்கு நீங்க எங்க பண்ணணும்? 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் நல்ல பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு பெட்டை இழுத்து போட்டு ஏசி ஆன் பண்ணி தூங்கணுமா? ஓய்ந்திருன்னு சொல்லிட்டாருப்பா ஏசப்பா. ஆனால் நான் இப்படி ஓய்ந்திருக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஓய்ந்திருக்கணும்? என்ன ஓய்வை குறித்து ஏசப்பா சொன்னது? இப்படியே முறைக்க சொன்னாரா? சொல்லுங்க, என்ன ஓய்வை குறித்து சொன்னாரு? ஐயா, 6 நாள் நீ ஓடி உழைச்சிட்ட, 7வது நாள் எனக்குரிய நாள். என்கிட்ட நீ ஓய்ந்திருக்கணும். அல்லேலூயா. ஏன் சமூகத்தில் ஓய்ந்திருக்கணும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப இதை தான் கர்த்தர் மென்ஷன் பண்ண வந்தாரு. அப்ப நீங்க சபைக்கு வர வேண்டிய ரீசன் என்ன? நீங்க வார்த்தையில கேட்டு வார்த்தை நிமித்தமாக உங்க விசுவாசம் பலப்படும். 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நான் இப்படி சொல்ல பிரியப்படுகிறேன். நாம் 3வது காரியம், ஏன் சபைக்கு வர வேண்டும் அப்படின்னா, சபையில் ஐக்கியம் பெற நாம் வர வேண்டும். சபைக்கு உள்ள குடும்பமாய் ஐக்கியப்பட வேண்டும். இங்க சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமுமானது. அல்லேலூயா. அப்ப சபைகளுக்கு நடுவே மக்கள் கூடுகை இது. அப்ப மக்கள் கூடுகை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஒருவருக்கொருவர் நல்ல ஐக்கியத்துல, நல்ல ஐக்கியத்துல வளரவும் நீங்க சபைக்கு வரணும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நாம எங்கெங்கேயோ இருந்த ஆட்கள். ஆமென்.
நம்ம எங்கேயோ இருந்த ஆட்கள், ஏதோ மூலையில் நம்ம இருந்த ஆட்கள். எந்தெந்த மூலையில் இருந்த நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு அங்கமாய் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு குடும்பம். சத்தமா சொல்லுங்க, இது என்னது? சத்தமா சொல்லுங்க, இது என்னது? இது ஒரு குடும்பம். அல்லேலூயா. இது ஒரு சரீரம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒருங்கிணைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னா, மூணாவது ரீசன் நான் கொடுக்கிறது, ஐக்கியத்தை உண்டாக்க. அல்லேலூயா. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல நான் ஒரு 10 ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறேன். நான் அல்ல, பவுல் சொன்ன ரூல்ஸ் இதெல்லாம். சரிங்களா? வேதம் கொடுத்திருக்கிற ரூல்ஸ். சபைக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கணும். ஏன்னா பல சபைகள் இன்றைய நாளில் உடைக்கப்படுறது எதனால அப்படின்னா, ஐக்கியம் எனப்படுகிற ஒரு விஷயத்துல தான். ஆமென். பல சபைகள் சிதறப்படுகிற ரீசன் என்னன்னா, இந்த ஐக்கியம் என்கிற விஷயத்துல அவங்க சோர்ந்து போயிருக்கிறதுனால தான். அல்லேலூயா. சத்தமுறையா சொல்லுங்களேன். அப்போ ஐக்கியம் இருக்கிற இடத்துல சபை வளரும். சபைக்கு ஏன் வரணும்? சபையில ஐக்கியத்தை உண்டாக்க. அல்லேலூயா. காரியம் ஐக்கியத்தில் நான் ஒரு 10 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? கடகடன்னு அதை பார்த்துட்டு நம்ம முடிப்போம். காரியம் யோவான் 13:35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சபைக்குள்ள அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால். சொல்லுங்க, ஒருவருக்கொருவர். சத்தமா சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பாய் நேசிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கய்யா. அப்ப அன்பு பிரதானப்பட்டு இருக்கணும். அந்த ஐக்கியத்துக்குள்ள அன்பினால் கட்டப்பட்டு இருக்கணும். இரண்டாவது காரியம் கலாத்தியர் 6:2 வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இரண்டாவது ஐக்கியத்துக்குள்ள நான் கொண்டு வர பாயிண்ட் என்னன்னா, சபைக்குள்ள ஒருவர் பாரத்தை ஒருவர் சொல்லுங்க என்ன பண்ணணும்? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அல்லேலூயா. இந்த சுமக்கிறது பல ரீதியில் நம்ம பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேவையில், ஒரு பண தேவையில் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, இங்கே அவங்க பாரத்தை எப்படி நீங்கள் சுமப்பீங்க? இப்போ அந்த பாரத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, எப்படி ஷேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அதுக்கு மிஞ்சி எதைக்குமே எண்ணத்துக்குமே என்ன பண்ணாதீங்க, இறங்காதீங்க. தயவா கேட்குறேன். அல்லேலூயா. ஏன்னா அது நிமித்தமாய் சபைகள் உடைகிறது நிறைய. அதற்கு மாறாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, தயவு செய்து சபைக்குள்ள இந்த கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்கவே. என்ன மாதிரி கொடுக்கணும் தெரியுமா? திரும்பி கேட்காத பணம் என்ன செய்யுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுங்க. அது எப்படி கொடுங்க? ஏன் இதை நான் சொல்கிறேன்? ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்மளால ஒருத்தர் இடரல் அடைகிறாங்க அப்படின்னா, வேதம் சொல்கிற சட்டம் என்னன்னா, நம்மளை என்ன செய்வாங்களாம்? இடரல் பண்ணவங்களை என்ன செய்யணுமா? எந்திர கல்ல கட்டி நடுக்கடல்ல போட்டுருணுமா? அப்படின்னா நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன், செத்துறணும். நான் சொல்ல, அதுக்கு அதான அர்த்தம். சொல்லுங்க, அதுக்கு அதான அர்த்தம். சாகடிச்சிருவாரு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? நல்ல சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்ற சட்டம் என்னன்னா, திரும்பி கேட்காத உதவி எதுவோ அதை என்ன பண்ண செய். நல்ல சொல்லுங்க, தைரியமா செய்யுங்க. அப்படி இல்லையா, பண உதவி இல்லையா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்கு ஆறுதலா நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணுங்க அவன் கையை பிடிச்சி. ஜபத்தை விட பெரிய உதவி நம்மளால எதுவும் செஞ்சிட முடியாதுங்க. ஜபத்தால நிச்சயம் ஜெயம், நிச்சயங்க. ஜபம் நிச்சயம் ஜெயத்தை கொண்டு வரும். நல்ல வழியா சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணுங்க, ஆதரவாய் நில்லுங்க, தப்பு இல்ல. பணம் வந்துட்டா அந்த பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படுங்க. உதவுறேன்னு நீங்க போய் உதவிட்டு பிறகு புலம்பாதீங்க.
உங்க நிமித்தமா உங்க சபைக்கு வரல அப்படின்னா அந்த சாபம் யாரை வந்து சேரும்? சொல்லுங்க, யாரை வந்து சேரும்? அதற்கு தூண்டினவர்களா, அதுக்கு உடனடியா நின்னவங்க மேல வந்து சேருங்க. அப்படிப்பட்ட சாபத்துக்கு நீங்களும் நானும் ஆளாயிரவே கூடாது. நல்லவர்களே சொல்லுவீங்களா? சோ நீங்க உதவுற விஷயத்துல, பாரத்தை ஏற்றுகிற விஷயத்துல கூட ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. மூணாவது 1 பேதுரு 1:16 வாசிங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. மூணாவது ஐக்கியம் எப்படி இருக்கணும்னா, ஒருவருக்கொருவர் பரிசுத்தத்துல வளரும்படியா இருக்கணும். அல்லேலூயா. தான் தோன்றி தனமா நம்ம சபை குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் போறார் அப்படின்னா, சபையில இருக்கிற அந்த குடும்ப அங்கத்தினர் அவரை பார்த்து கேள்வி கேட்க சகல அதிகாரமும் உண்டு. ஆமென். ஏத்துக்கிறீங்களா? அதை நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சொன்னது புரிஞ்சுதா? இப்போ நான் இன்னொன்று நார்மலாக சொல்கிறேன் பாருங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் இப்போ அதிகமாக ஒரு விஷயத்த சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, டேய், வெளியே போகும்போது ஜாக்கிரதையாக இரு. வெளியே நீ ஒரு தப்பு செய்கிற அப்படின்னா உன்னை ஒரு கண்ணு பார்க்கலடா, உன்னை 500 பேருடைய கண்கள். 500 பேருன்னு யாரை மென்ஷன் பண்ணுறேன்? யாருங்க மென்ஷன் பண்ண? அப்படியே பார்க்காதீங்க, உங்களை தான் சொன்னேன். 500 பேருன்னு யாரை சொன்னேன்? உங்களை தான் சொன்னேன். அல்லேலூயா. நான் அப்படி தான் சொல்லி பயன்படுத்தி கேளுங்க. வெளியே போய் நீ ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையாக இரு. நான் கூட அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். பல விஷயங்களை நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். உண்மைக்கு சொல்கிறேன். அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா ஒருவருக்கொருவர் பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் மட்டும் சுத்தக்காரனாக இருந்துடக்கூடாது. ஏன்னா இது குடும்பம். மறுபடியும் சொல்லுங்க சத்தமா, இது என்னது? குடும்பம். ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா, ஏன் அதில் செய்யாதீங்க, அது வேண்டாம், அதில் பாவம், அதில் உனக்கு ஆபத்து இருக்குன்னு அன்பா சொல்ல நீங்களுக்கும் எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதிகாரம் பிளஸ் கடமை இருக்கு. அல்லேலூயா. ஏன் இது ஒரு, சொல்லுங்க, ஏன் இது ஒரு குடும்பம்? அத மாதிரிலையா சொல்லுங்க, குடும்பம். அவன் பாருங்க ஏதாவது செய்கிறான், நமக்கு ஏன்பா அந்த வேலை அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க. என்ன பண்ண மாட்டீங்களுமேட்டு சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டீங்களுமேட்டு சவுண்டா சொல்லுங்க. பெற்றோர் உங்களுக்கு கனிவான ஒரு விண்ணப்பம். அப்படி யாராவது நம்ம சபையை சார்ந்தவங்க கேள்வி கேட்டாங்க, என் பிள்ளைய அவனா கேட்கறது, அப்படி எழும்புறீங்கன்னா நான் தாழ்மையாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் விட்டு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த புள்ள படுற கஷ்டம் அது உங்களோட போயிடும். ஞாபகத்தில் புரிஞ்சுக்காங்க. எப்போவுமே அந்த ஒரு பயத்தை பிள்ளைங்களை மத்தியில் என்ன பண்ணணும்? விதைச்சி வைக்கணும். இந்த மெய்தேவ சுவிசேஷ திருச்சபை என்பது ஒரு குடும்பம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பல்லாயிரக்கணக்கான ஜனலாம் வேணாம். கர்த்தர் இந்த மந்தையில் எத்தனை பேரை கூட்ட விரும்புகிறாரோ அத்தனை பேர் இருந்தால் போதும். அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அத்தனை பேரும் இயேசுவை போல மாறணும். அத்தனை பேரும் அவரோடு கூட இணைக்கப்படணும். அல்லேலூயா. அதற்கு நேரா என்ன செய்தாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு சொல்லுங்க. அந்த பரிசுத்தத்திற்கு நேரா நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல. பெற்றோர்களும் இந்த பயத்தை புகுட்டி விடுங்க. நீங்களும் அப்படி விடுங்க. சபையின் கைக்குள்ள இருக்கும்போது ஒரு நாள் தப்பு நடக்காதுங்க. எது மாதிரி ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகளுக்குள்ள அந்த பயம் வரும். வெளியே போனா ஓ அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்ற ஒரு உணர்வு என்ன பண்ணும்? வரும். நல்ல வழியா சொல்லுங்க. குடும்பம் என்கிற அந்த விதைப்பை விதைச்சு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நல்ல வழியா சொல்லுங்களேன். சரி, 4வது பாயிண்ட் 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி. 2 பாயிண்ட் இங்க இருக்கு. சரிங்களா? 1 ஒருவரை ஒருவர் தேற்றுங்க, உற்சாகப்படுத்துங்க. இல்ல ஒருத்தர் சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறாங்கள காரியத்தை அறிந்து அவங்கள இன்னும் சோர பண்ணுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க? அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துங்க. கவலைப்படாதீங்க பிரதர், கடவுள் நன்மை செய்வாரு, சோர்ந்து போவாதீங்க, தைரியமா செயல்படுங்க. இன்றைக்கு இந்த மாதிரி உற்சாகப்படுத்துதான், இன்னைக்கு இந்த மாதிரி உற்சாகப்படுத்த ஆளே இல்லைங்க, ஆளே இல்லை. உண்மையாவே அவனை இன்னும் நொந்து போய் வரானா இன்னும் அவனை நோக்க அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உற்சாகப்படுத்த ஆள் கிடையாது.
ஆனா வேதம் சொல்லுது சபைக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு அப்படின்னா ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் பக்தி விருத்திக்கு நேராக வழி நடத்துங்க. அல்லேலூயா. சரி, இந்த பக்தி விருத்தி 5வது பாயிண்ட். பக்தி விருத்தினா என்ன? எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? எப்படி பக்தி விருத்தியை உண்டாக்குவீங்க? எப்படி? டக்கு டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிட்டே போகுது. அதாவது பக்தி விருத்தி எப்படி உண்டாக்குவீங்க? ஜெபத்தின் மூலமா, வேதத்தை ஒண்ணா உட்கார்ந்து தியானிக்கிறதன் மூலமா. அல்லேலூயா. இப்படிதான் பக்தி விருத்தி வரும். சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் எதுக்கு இணைக்கப்படணும்? ஊர்க்கதை பேசுறதுக்கு இணைக்கப்படக்கூடாது இல்லையா? அந்த பேங்க்ல அதை தரான், இந்த பேங்க்ல எது தரான், அதுக்கு இணைக்கப்படாதீங்க. எதுக்கு இணைக்கப்படணும் சொல்லுங்க? எதுக்கு இணைக்கப்படணும்? ஜெபம் பண்றதுக்கு இணைக்கப்படுங்க. உட்கார்ந்து நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் வாங்க, அதுக்கு இணைக்கப்படுங்க. வாங்க ஒண்ணா சேர்ந்து வேதத்தை வாசிப்போம், அதுக்கு இணைக்கப்படுங்க. அப்ப என்ன உண்டாகும் அப்படின்னா பக்தி விருத்தி உண்டாகும். ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபையில மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா தினந்தோறும் ஒன்று கூடி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க, பக்தி விருத்தியில பெருகி இருந்தாங்களாம். அல்லேலூயா. அன்றைய இருந்த ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, பெரையா திருச்சபையார் அவங்க நெருங்கத்துக்கே மக்கள் பயந்தாங்களாம். ஏன்னா அவ்வளவு வல்லுநர்களா இருந்தாங்க, அவ்வளவு ஞானத்துல ஷார்ப்பா இருந்தாங்களாம். ஏன்? என்ன ரீசன் அப்படின்னா அவ்வளவாய் வேதத்தை தினந்தோறும் தியானிச்சாங்க. வேதத்தை தியானிக்க தியானிக்க நீங்க யாரா மாறுவீங்க? ஞானத்தில் வல்லுநரா ஆவீங்க. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க. தனியா தியானிக்கிறத விட 2 பேர் 3 பேர் ஒன்னா சேர்ந்து தியானிச்சு பாருங்க, பல வெளிப்பாடுகள் உண்டாகும். உங்களுக்கு தோணாததெல்லாம் அங்க தோணும், அங்க தோணாதெல்லாம் உங்களுக்கு தோணும். நல்ல வழியா சொல்லுங்களேன். ஆவியானுடைய லீடிங் இப்படி தான் செயல்படுங்க, ஆவியான் லீடிங் இப்படி தான் செயல்படும். ஸோ அப்படி நீங்க ஒன்றிணைந்து செய்து பாருங்க, ஒன்றிணைந்து செய்து பாருங்க. இதெல்லாம் தான் ஐக்கியம். இதை விட வேற பெருசா எதுவும் ஐக்கியம் இல்ல. நல்ல வழியா சொல்லுங்க. ரைட். கடைசியா பிலிப்பியர் 2:3 வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். சோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சபைக்குள்ள பாகுபாடோ பிரிவினையோ இருக்கக்கூடாது. நான் பணக்காரன், என்கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட பணம் இல்லை, அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆக்சுவலா அந்த பாகுபாடை தான் இயேசு கிறிஸ்து உடைச்சார். ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருந்துச்சு. அவங்க தான் சபைக்குள்ள வரணுன்ற ஒரு சிஸ்டம் கூட இருந்துச்சு. அதை தான் இயேசு கிறிஸ்து ஃபுல்லா உடைச்சு எல்லாருக்கும் சபை என்பது பொதுவான ஒரு விஷயம். அல்லேலூயா. இங்க ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் நான் வரேன் பாருங்க. 6வது காரியம் எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்க என்ன காரியம் அப்படின்னா சபைக்குள்ள இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள பில்ட் ஆகணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். பாயிண்ட் கரெக்டா படிங்க. என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். மன்னிக்கணும், மன்னிக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள். இது எத்தனை முறை பேசினாலும் நம்ம காதுக்குள்ளேயே போக மாட்டேங்குது, போவாது. ஏன்னா அது போச்சுன்னா நம்ம முன்னேறிடுவோம், அது போச்சுன்னா நம்மளுடைய டைமென்ஷன் மாறும். அது சத்ருவுக்கு நல்லா தெரியும், விடவே மாட்டான். ஐக்கியம் உடையறதுக்கு நம்ம என்ன பாடு வேணா பாடுவோம்ல, ஆனா அந்த ஐக்கியம் பலப்படுறதுக்கு நம்ம பாடுபடுறோமா? நான் சொல்றேன் பாருங்க, சர்ச்சில் எல்லாருமே தெய்வீக மனுஷங்க, தெய்வீக மனுஷங்க எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கும். சரிங்களா? பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும், பொச்சரிப்பு இருக்கும், 1000 சவுல் இருப்பான், 1000 யூதாஸ் காரியத்து இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. அவங்க மத்தியில் நீங்க என்ன பண்ணணும்? பாருங்க, சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. என்ன ஆகிற போகுது? நான் சொல்றேன், நான் வேதம் தெளிவா நம்ம சொல்லி கொடுக்குறதுல நம்மளுடைய வாழ்வுங்கிறது எப்படின்னா புல்லுக்கு சமாதமானது. இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு அடுத்த நிமிஷம்
உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கைங்க இது. இதுல 1000 போட்டி பொறாம, நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன், எனக்கு முன்னாடி வந்தவன் நீ, உனக்கு பின்னாடி வந்தவன் நானு, உனக்கு மேல நிக்கிறவன் நானு, உனக்கு கீழே நிக்கிறவன். என்னத்துக்கு இந்த போட்டி? அந்த போட்டியை வச்சு என்ன சம்பாதிக்க போறீங்க? யாரோ 1 கோடி தர போறாங்க உங்களுக்கு? 1 கோடி தரதுனா போட்டி போடுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். மன்னிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பாக்கியவான்கள். பாக்கியவானா இருக்கணும்னா, அவருடைய புத்திரனா நீங்க இருக்கணும்னா மன்னிங்க. மன்னிங்க, இன்னைக்கு போய் மன்னிங்க. உண்மையாக நான் சொல்றேன், மன்னிக்கிறதுல பல பிளெஸிங்ஸ் அடங்கியிருக்கு. மன்னிக்கிறதுல பல பிளெஸிங்ஸ் இறங்கி போறதுனால, விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. விட்டு கொடுத்து பழகுங்க. ஏன்னா அந்த பழக்கம் யாருடைய பழக்கம் அப்படின்னா, அது கர்த்தருடைய பழக்கம். அது கர்த்தருடைய பழக்கம். மன்னிக்கிறது கர்த்தருடைய பழக்கம். நீங்க மன்னிச்சீங்கன்னா நீங்க கர்த்தரை போல மாறுறீங்க. கர்த்தரை போல மாறுறீங்க. அப்ப அவர் மேல இருக்கிற பிளெஸிங்ஸ் உங்க மேல வராதா? சொல்லுங்க, வராதா? நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். குறை உள்ளவங்க தான், குறை உள்ளவங்களை மன்னிக்கிறதாங்க ஸ்பெஷாலிட்டியே. அவங்களை எதிர்க்கிறது ஸ்பெஷாலிட்டியே இல்ல. ஏன்னா வெளியே இருக்கிறவன் அப்படிதான் எதிர்க்கிறான். அப்ப நீ எதிர்க்கிறனா அவனுக்கு உனக்கு வித்தியாசம் என்ன? இல்ல. அதனால ஐக்கியத்துக்குள்ளதெல்லாம் நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசியா யாக்கோபு 5:16 வாசிங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, வியாதி வந்துச்சுன்னு சொல்றது கூட வெக்கப்படுறாங்க. சொன்னா எங்க இவங்க ஏதாவது யாட கூடமா பேச போறாங்க. இந்த பழக்கம் நிறைய கவனிங்க. எல்லாம் நீங்க கவனிங்க. இந்த பழக்கத்தை நீங்க மாத்திருங்க. சரியா? ஒருத்தருக்கு ஒரு வியாதி வருதுன்னா அது ஒரு இயல்பு. சொல்லுங்க சத்தமா. என்னது இயல்பு? வியாதி வர்றதுங்கிறது இயல்பு. நீங்க ஒரு ஆராய்ச்சியில பண்ண வேண்டாம். என்ன ஆராய்ச்சி? இவங்க சரியா ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சு வந்துட்டாங்க, அதனால தான் இந்த வியாதி அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நீங்களும் நானும் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா அதற்குரிய அவசியத்தை கர்த்தரே பார்க்காதப்ப நம்ம ஏங்க பார்க்கணும்? அல்லேலூயா. உங்க வேலை என் வேலை என்ன தெரியுமா? அப்படி வியாதிப்படுறாங்களா அவங்களுக்காக கரிசனையோடு ஜெபம் பண்ணணும். போய் வீடு தேடி விசாரிங்க. சபை ஒழுங்குன்னு என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கூட ஆள் இல்லாம தவிக்கிறாங்க நிறைய பேர். எப்படி இருக்கிறீங்க கேட்கறது கூட ஆள் இல்லாம தவிக்கிறாங்க நிறைய பேர். அந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு தான் கடவுள் சபைன்னு ஒண்ணு உருவாக்கி சபைக்குள்ள இத்தனை ஆட்களை கேதர் பண்ணி ஒரு ஐக்கியம்ங்கிற போதனையை போதிக்கிறார். ஆமேன். வராது எனக்கு தெரியும், அப்ப கூட வரல எனக்கு தெரியுது. சபை முடிஞ்ச பிறகு எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் விசாரிங்க. போங்க, கொஞ்சம் இடத்த விட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க போங்க. அப்படியே நிக்கிறது, அப்படியே இருக்கிறது, முடிஞ்ச உடனே ட்ராக் போட்ட மாதிரி சர்றன்னு போயிடக்கூடாது. கொஞ்சம் நகர்ந்து போங்க, விசாரிங்க. அங்க இங்க லாந்தி ஒரு 10 நிமிஷமாவது சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணுங்க, மக்களை விசாரிச்சுட்டு போங்க. நல்ல வரலையா சொல்லுங்களேன். ரோமன் கத்தாலிக்கில் ஒரு பழக்கம் உண்டு. நான் ஒரு முறை இதுக்கு போயிருந்தப்ப, பெங்களூர் போயிருந்தப்போ, ஒயிட் ஃபீல்டுங்கிற ஏரியாத்தில் அந்த சர்ச்சில் ஒரு பழக்கம். எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க, நம்பிங்க வா, எல்லாம் செய்தி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சு போன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டி பிடிச்சி சமாதானம் சொல்லுவாங்க. அந்த ஒயிட் ஃபீல்டில் அந்த சர்ச்சில் செய்தாங்க. கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்க, தட்டிட்டு 2 முறை தட்டிட்டு சமாதானம்னு சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க. அப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எத்தனை பேர் செய்வீங்களா? அப்படியெல்லாம் சமாதானப்படுத்திக்க கூடாது. இப்படி சமாதானம், அப்படி சமாதானம், இது கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. முன்னாடி அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும். சரிங்களா? பகிர்ந்து கொடுக்கும். சபைக்கு நீங்க ஏன் வரணும்னா, நான் கடைசியா சொல்ல விருப்பப்படுறேன், உங்களுக்குள்ள கர்த்தர் அநேக தாளந்துகளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்க? உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா தாளந்து இருக்குன்னு? சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. தாளந்து உள்ளவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. டேலண்ட் உள்ளவங்கள சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அந்த தாளந்துகளை சபைக்குள்ள பயன்படுத்தணும். சபைக்குள்ள நிறைய ஊழியங்கள் இருக்கு. நல்ல வழியா சொல்லுங்க. சுத்தப்படுத்துற ஊழியம், இல்ல
ஒவ்வொன்றுமே ஊழியம் தான். இங்கே பாடல் பாடுற ஊழியம், இங்கே மியூசிக் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற ஊழியம், பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற ஊழியம், இங்கே ஒவ்வொன்றுமே ஒரு ஊழியம் தான். எலக்ட்ரானிக்ஸு மற்றும் வெளியே போய் சுவிசேஷம் சொல்கிறது, ஒருத்தரை ஆறுதல் படுத்துறது, நாள்தோறும் சபைக்கு வந்து இங்கே இருக்கிற சபை குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் ஊழியம் தான். அல்லேலூயா. இதில் எதில் உங்களுக்கு ஒரு 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 ஈடுபாடு இருக்கோ அந்த ஊழியத்தை என்ன பண்ணணும்? சபையில் நிச்சயம் செய்யணும். சும்மா வந்த 4 வாரம் 4 வாரத்தில் சண்டே சர்ச்சுக்கு வந்தேன் போனேன்னு இருந்துடக்கூடாது. உங்கள் பங்களிப்பு அந்த சர்ச்சில் ஏதோ ரீதியில் நிச்சயம் இருக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஏதோ ஒரு ஊழியத்தில் உங்கள் பங்களிப்பு இருக்கணும். கொடுக்கிற ஊழியருக்கு, அரவணைக்கிற ஊழியருக்கு, விசாரிக்கிற ஊழியருக்கு, எத்தனையோ ஊழியங்க இருக்கு. எதில் நீங்கள் பெஸ்ட்டோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க? சபையில் வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல பிசினஸ் மோட்டிவ்ஸ், நல்ல பிசினஸ் டெக்னிக்ஸ் தெரிஞ்ச ஆளா இருக்கிறீங்களா? வாங்க பிள்ளைகளை கூட்ட சேருங்க. நீங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ட்ரிக்ஸ், பிசினஸ் டாக்டிக்ஸ் என்ன செய்யுங்க? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சமுதாயத்தில் நல்ல புலங்குற ஆளா இருக்கிறீங்களா? சமுதாயத்தை நல்ல கேர்டேக் பண்ணிக்கிற ஆளா இருக்கிறீங்களா? வாங்க சமுதாயத்தினுடைய நலன்களை சொல்லி கொடுங்க. சேர்ந்து சமுதாயத்துக்குள்ள பணிகளை செய்யுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியம், இந்த சபை மேலே ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், அதாவது பெரிய வார்த்தை அடுங்க, அந்த ஒரு வார்த்தையிலேருந்து இந்த ஊழியம் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது. என்னன்னா, இங்கே கால் வைக்கிறவங்க எல்லாருமே ராஜாக்களாய் மாறுவாங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சாட்சி. நாங்கள் பார்க்குற ஆளெல்லாம் ஆரம்பம் வேற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் வேற மாதிரி மாறி இருக்கு. பார்க்குறோம், நாங்கள் அதை அடிப்படையில் பார்க்குறோம். அல்லேலூயா. உண்மையா நீங்கள் உணர்ச்சி பொங்கலாம் அதை சொல்லலை. இந்த கதவுக்குள்ள கால் வச்சவங்களாம் கர்த்தர் அவங்கள ராஜாக்களை மாற்றிக்கிட்டே வராரு. அல்லேலூயா. அரசர்களை மாற்றிக்கிட்டே வராரு. சத்தமுறையிலே சொல்லுங்களேன், சத்தமுறையிலே சொல்லுங்களேன். இங்கே வந்த ஆட்கள் நிறைய, போன ஆட்களும் நிறைய தான். ஏன்னா இதனுடைய சரித்திரம் ரொம்ப பெருசு தான். 25 வருஷம் காலம் இது. அல்லேலூயா. இதில் அநேக பேர் அவங்கெல்லாம் இப்போ இருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த கூடுகை வந்து கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும், நிறையா இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க. கர்த்தர் ஒன்று மந்தையில் உங்களை இணைக்கிறாருன்னா அந்த மந்தையில் தான் கடைசி வரைக்கும், உங்கள் நாசியில் சுவாசம் உள்ள வரைக்கும் அந்த மந்தையில் தான் நிற்கணும். வேதம் சொல்லுது, எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே உணர்வுல கட்டமைக்கப்பட்டிருக்கணும். ஆமென். பலர் வருவாங்க, பலர் எழும்புவாங்க, தேவையற்ற உணர்வுகளை கொடுப்பாங்க, தேவையற்ற காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். இது மெய்தேவ சுவிசேஷ திருச்சபை, இது ஒரே உணர்வை கொண்ட சபை. கர்த்தர் என்ன இங்கதான் நியமிச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன இங்கதான் வாழ வச்சிருக்கிறாரு. நான் என்ன ஆனாலும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமீன். ஃபுல்லாலாம் வரல, நான் பார்த்து தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நீங்களா சொல்லணும். நான் இப்போ உறவின் அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க யாரோலாம் கிடையாது ஐயா, நீங்க யாரோ கிடையாது. இது உங்க குடும்பம். மேய்தேவ சுவிசேஷ திருச்சபை, இது உங்க சபை. இதை விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தர் உங்களை இங்கதான் நியமிச்சு வச்சிருக்கிறாரு, நிலைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் அதிகாரமா சொல்லுவேன், இங்கதான் உங்களுக்கான ஆசீர்வாதம். நீ எந்த மூலைக்கு வேணா போய் பாரு, எந்த எல்லைக்கு வேணா போய் பாரு, எல்லை இதுதான். இந்த எல்லையில தான் உனக்கு பெருக்கம் உண்டாகும். இந்த எல்லையில தான் நீ உயர்த்தப்படுவ. அல்லேலூயா. அலை போல பெருக்கெடுத்து கால்வாயில போனது போல ஓடிடக்கூடாது. இதையெல்லாம் நீங்க உட்பிரவேசிக்க செய்யணும், இருதயத்தில் அபியாசப்படுத்தணும். ஏன்னா கடவுள் உங்களை இங்க நிலைப்படுத்தி வச்சிருக்கிறார். இது அவருடைய சித்தம், இது அவரால் உருவாக்கப்பட்டது. சபை என்பது அவரால் நிர்ணயிக்கப்பட்டது. தேவச்சனமே, பயபக்தியோடு இந்த வார்த்தைகளுக்கு செவி சாயுங்க. இந்த வார்த்தைகளுக்கு செவி சாயுங்க. சபை போவதை குறித்து சாதாரணமாய் எண்ணி விடாதீங்க. சபை போவதை குறித்து சாதாரணமாய் எண்ணி விடாதீங்க. இது கர்த்தரால் நியமிக்கப்பட்டதுங்க. அது ஆப்ஷன்ல விடுறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லைங்க. நீங்க கோச்சிக்க போறீங்கன்றதுக்காக நாங்க மறைக்க கூடாது. நாங்க சொல்லிதான் ஆகணும், டிசிப்ளின் ஆகணும். சபை என்பது ஒழுங்கு. சபையின் ஒழுங்குல நீங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். இப்படிதான், இந்த டைம் தான் இப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஆளுங்க செய்யுங்கப்பா.
வசனத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.